மூளை என்பது புத்தியின் கருவி, இதயம் என்பது உணர்வுகளின் அருவி. இவை இரண்டையும் கட்டியாளத் தெரிந்தவர், நாட்டு நடப்பை புரிந்தவர், அதை மக்களுக்கு உணர்த்தவும் அறிந்தவர். அவர்தான் தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு கே வைத்தியநாதன் அவர்கள். அவர்களை பேச அழைத்து மகிழ்கிறோம். We request you, sir, to kindly address this gathering. தேசிய இளைஞர் தின வெள்ளி விழா ஆண்டு நிகழ்வுக்கு தலைமை வகித்திருக்கும் நம் அனைவரது மதிப்பிற்கும் உரிய சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்களே, உரையாற்றி சென்றுவிட்ட பெருமதிப்பிற்குரிய சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் திருவாசகம் அவர்களே, என் மரியாதைக்குரிய பொருளாதார நிபுணரும் சுதேசி இயக்கத்தின் தலைவரும் ஒரு தனி மனித இயக்கமாக தமிழகத்தின் மனசாட்சியை, இந்தியாவின் கலாச்சார வேர்களை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்ற திரு குருமூர்த்தி அவர்களே, ஒரு காவல்துறையின் அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்து தந்து கொண்டிருக்கின்ற என் இனிய நண்பரும் நம் அனைவரது மரியாதைக்கும் உரிய டிஜிபி திரு நடராஜ் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற ராமகிருஷ்ணா மடத்தின் சுவாமிஜிகள் அனைவருக்கும் மாணவர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு, அதுவும் இளைஞர் தினத்தன்று, தேசிய இளைஞர் தினத்தன்று நான் மிகவும் மதிக்கின்ற, என்னுடைய லட்சிய புருஷனாக மதிக்கின்ற, சோர்வடையும் போதெல்லாம் எனக்கு சுறுசுறுப்பை அள்ளி தருகின்ற சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த தினத்தன்று இப்படி ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. இங்கே ஒரு மிகப்பெரிய வேடிக்கை இருக்கிறது, மகிழ்ச்சியான வேடிக்கை. அது ராமகிருஷ்ண விஜயம் என்பது 90வது ஆண்டை எட்டி பிடிக்கின்ற தினமும் கூட. இது தமிழகத்தின் மிகவும் பழமை வாய்ந்த இதழ் எது? இப்போது வந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகைகளிலேயே பழமை வாய்ந்த தமிழ் இதழ் என்பது ராமகிருஷ்ண விஜயம்தான். அதே போல தமிழகத்து தினசரிகளிலே இன்று வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தினசரிகளிலும் பழமை வாய்ந்த தினசரி எது என்று கேட்டால் 75 ஆண்டுகளை கடந்து பவழ விழா ஆண்டிலே நடைபோட்டுக் கொண்டிருக்கின்ற தினமணி. ஆகவே 90ஐ எட்டி பிடிக்கின்ற, 90லும் இளமை பொலிவுடன் திகழ்கின்ற ராமகிருஷ்ண விஜயத்தை 75வது ஆண்டிலும் அதே போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தினமணி வாழ்த்தி வெகு விரைவிலேயே நூற்றாண்டு கொண்டாட பாராட்டுவது என்பது சாலச் சிறந்த விஷயம் என்று நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் பாரடாக்ஸ் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள்.
அந்த பாரடாக்ஸ் என்பது போலத்தான் இன்றைய இந்தியா. இந்தியாவில் 70% விழுக்காடு இளைஞர்கள். ஆனால் இந்தியாவை வழிநடத்துபவர்களோ அத்தனை பேருமே முதியவர்கள். இந்திய பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களுடைய சராசரி வயது என்ன என்று பார்த்தால் 56. ஆனால் நமது அமைச்சரவையுடைய சராசரி வயது என்ன என்று பார்த்தால் 68. இப்படி பெருவாரியான இளைஞர்கள் முதியவர்களால் வழிநடத்தப்படுவதில் தவறில்லை. அந்த முதியவர்களுக்கு இளமை உணர்வு இருந்தால் போதும். அப்படி ஒரு இளமை உணர்வு ஏற்பட வேண்டுமானால் அந்த முதியவர்கள் விவேகானந்தர் என்கின்ற மாமனிதனுடைய பாதையில் நடப்பதாக இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த இந்தியாவின் பாரம்பரியத்தை கட்டி காக்க வேண்டும் என்றும் வைய தலைமைகொள் என்று சொன்னானே பாரதி, அதுபோல உலகுக்கு வழிகாட்டியாக நாங்கள் இருக்க போகிறோம் என்கின்ற எண்ணத்துடனும் அந்த தலைவர்கள் நடந்து கொள்வார்களேயானால் அவர்கள் 70 விழுக்காடு இளைஞர்களை வழிநடத்தி சென்றால் தவறல்ல. ஆனால் வல்லரசு நாடுகள் காட்டுகின்ற வழியிலே பாதையிலே நாங்கள் நடக்கப் போகிறோம், உங்களையும் அழைத்து போகிறோம் என்று சொல்லி இந்தியாவின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்தியாவில் வாழுகின்ற இந்த இளைஞர்களுக்கு நான் இந்தியன் என்று சொல்லுகின்ற மனப்போக்கையும் சிதைக்கின்ற வகையிலே அவர்கள் நம்மை அழைத்து போகிறார்களே என்றால் அது ஆபத்தின் அறிகுறி என்பதை இளைஞர் தினத்தன்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன்.